நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க. நீங்க வரலாற்றில் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி, அண்ணா வயசு சண்டாளன் கருணாநிதி. அப்ப வரல, அண்ணா வயசு வராது, அது ஹைப்பிச்சுப்பா, அது சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, ஒரு சதிகாரன் கருணாநிதி. வழக்கு போடுறதா பிக் பிரதர் போடு, பிக் பாஸ் மேல போடு, என் மேல போட்டாத. ஏன்னா இந்த சாங் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் செந்தமிழன் ஸ்ரீமான், அவர் பிக் பிரதர். அனைவருக்கும் வணக்கம். இப்போ உலக அளவில் பரபரப்பு செய்தி என்ன போயிட்டு இருக்குதுன்னா, இந்த எக்ஸ் தளத்துல எல்லாம் சதிகாரன் கருணாநிதி அப்படின்னு உலக அளவில் பரபரப்பு செய்தியாக போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பின்புலத்தில் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அதிமுக கட்சிக்காரங்க திமுக எதிர்ப்பு காட்ட வேண்டியதுக்காக கருணாநிதியை பற்றி நாகூர் அனீபாயா வந்து பெருமையாக ஒரு பாட்டு பாடிக்கிறார். அந்த பாட்டை அப்படியே அதோட மெட்டிலேயே வார்த்தைகளை மாற்றி போட்டு அதிமுகக்காரங்க அவங்களோட கட்சி மேடைகளில், கட்சி கூட்டங்கள்ல எல்லாம் அந்த பாட்டை போட்டு ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து மேற்கோள் காட்டி நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தலப்போ சாட்டை துரைமுருகன் வந்து அந்த பாட்டை மேடையில் பாடுறாரு. அது பாடும்போதே சொல்கிறாரு, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இது முதல்ல இருந்த பாடல் தான், அப்படி மீறி நீங்கள் கைது பண்ணணும் அல்லது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா எங்கள் பிக் பாஸ் இருக்கார் அண்ணன் சீமானு, அவர் தான் நீங்கள் வந்து கைது பண்ணணும் அல்லது அவர் மேலே தான் வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி முடிக்கிறாரு. பேசி முடித்து 2 நாள் கழித்து அவர் வந்து அவரோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக குற்றாலம் போயிருக்காரு. இந்த தனிப்படை காவல்துறை வந்து மிகுந்த வேகத்தோட முதல் தகவல் அறிக்கை பதிவான உடனே அடுத்த நாளே தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி சாட்டை துரைமுருகனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி உடனே நீதிபதிகிட்ட கொண்டு நிறுத்துறாங்க. அப்போ வந்து நீதிபதி என்ன சொல்கிறாரு, ஏப்பா இதெல்லாம் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனையா, முதல்ல போய் வேலை பாருங்கப்பா, விளங்குற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு வீட்டுக்கு வெளியே விட்டுருக்கிறத எடுத்து அவர் வாயிலேயே அடித்து அனுப்பி விட்டார். இந்த திராவிட மாடலுக்கு வந்து என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஏன்னா இவங்க ஏதோ பெரிய அறிவாளிகன்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை இவங்க தேடி கண்டுபிடிச்சி நம்ம மேலே குற்றம் சுமத்தணுங்கிறதுக்காகவே அதைய பெருசு பண்ணி அதைய பெரிய ஒரு பரபரப்பு பொருளாக்கி பரபரப்பு செய்தியாக்கி விட்டுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா மீண்டும் மீண்டும் எங்கே போய் அடி உழுகுதுன்னா திராவிடத்துக்கு ஏதாவது அடி உழுகுது. இந்த அளவுக்கும் கூட யோசிக்காத ஒரு தற்குறிகளாகவே இந்த 200 ஊபிஸ் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. அது சாட்டை துரைமுருகன் பேசுகிறதே வந்து அவதூறு. அவதூறுன்னா என்ன? உங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விடயத்தை முன்னிறுத்தி உங்களை பற்றி அதில் சம்மந்தப்படுத்தி பேசி உங்களை கேவலப்படுத்துறது வந்து அவதூறு. இதில் வந்து அவர் அவதூறுபடுத்துகிற மாதிரி ஒன்றுமே இல்லையே. ஏன்னா இது வந்து இந்த பாடல் வந்து புழக்கத்தில் பல வருடங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படியே நாளடைவில் காணாமல் போயிடுச்சு, அது பாட்டுக்கு அது கிடந்துது. இப்போ என்ன பண்ணாங்க, இந்த பிணக்கூராய்வு செய்யறதுக்கு நம்ம தோண்டி எடுப்பாங்கல்ல, அது மாதிரி மீண்டும் அந்த பாட்டை தோண்டி எடுத்து நம்மளுக்கு கையில் கொடுத்தாங்க. இப்போ வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே அந்த பாடல் தான் முன்னிறுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அலைபேசியில் அழைப்பு பாடலாக வச்சுருக்குறாங்க. கொடுமை. திடீர்னு பார்த்தா பாட்டு பாடுது, யாரா பக்கத்தில் நின்றா பாட்டு பாடுதுன்னு பார்த்தோம்னா அவர் சட்டப்பையிலேருந்து அலைபேசி எடுத்து பேசுகிறாரு. இந்த கேவலம் உங்களுக்கு தேவையா? இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, பல குடும்பங்கள் சீர்கெட காரணம் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. அமைதியாக போயிட்டு இருக்குது. விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் பண்ணாத அட்டுழியங்கள் இல்லை, அழிச்சாட்டியங்கள் இல்லை, கண்ணு முன்னாடி இருக்குது, காணொலி பதிவே இருக்குது.
நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை கள்ள கொண்டு அடிக்கிறதுக்கு துரத்துனது, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை அடிக்கிறது, அவதூறு பேசுறது, கேவலப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணீங்க. அப்புறம் கள்ளச்சாராய சாவி இப்போ தான் நடந்து முடிஞ்சு 1 மாதம் கூட ஆகலைங்க. அதுக்குள்ளே மீண்டும் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கேட்டால் இவங்க வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், நம்ம போதை பொருள்னால நம்மளால எல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது, இரும்பு கரத்தை எடுத்து விட்டு வெள்ளாசிரும் அப்படின்னு கதையாக மேடைகளில் சொல்கிறாங்க. அந்த இரும்பு கரை எங்கேயும் தெரிய மாட்டேங்குதுங்க. நாம் தமிழர் கட்சியில் ஏதாவது நடந்தால் மட்டும் சாட்டு திரும்ப பிடிக்கிறக்குள்ள இரும்பு கரை ரொம்ப வேகமாக நீட்டமாக வந்துச்சு. இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க அந்த பிரச்சனை அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு சலசலப்புமே இல்லை. அப்புறம் நம்ம பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் கொல்லப்பட்டார். அதுக்கு என்னமோ 2-8 பேர் வந்து சரணடைச்சிட்டாங்கிறாங்க, அவங்க உண்மையான குற்றவாளி இல்லைங்கிறாங்க. அது என்னென்னமோ கதை போயிட்டு இருக்குது. அவரை பற்றி ஊபிக்கள் இணையத்தில் வந்து கதறாங்க. அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணார், அவர் ஒரு மிகப்பெரிய ரவுடி. சரிப்பா, கட்ட பஞ்சாயத்து பண்ணாருன்னு உனக்கு தெரியுது, மிகப்பெரிய ரவுடின்னு தெரியுது, என்ன பண்ணிட்டு இருந்த? காவல்துறை யாருக்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. ஏப்பா நீ காரி துப்புறது மூஞ்சிலே உழுகுதுங்கிறதும் கூட தெரியாமல் துப்பிக்கிட்டே இருப்ப. காவல்துறை உங்கள் கையில் இருக்குது. அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு அல்லது ரவுடித்தனம் பண்ணுறாரு, பல வேலைகள் செய்கிறாரு, அநீதியாக செயல்படுறாரு, சமூகத்துக்கு விரோதமாக எல்லாம் செய்கிறாரு அப்படின்னா பிடிச்சி உள்ள போட வேண்டியது தானே? என்ன பண்ணிட்டு இருந்த பார்த்துட்டு? இல்லை அதுக்கு காசு வாங்கிட்டு கம்மிட்டு வந்துட்டியா? இதெல்லாம் தேவையா உனக்கு? இந்த கேவலம் எதுக்கு உங்களுக்கு? இந்த கேவலமான பொழப்பு எதுக்கு? இப்படியெல்லாம் நீங்கள் திராவிடத்தை காப்பாற்றி கடைசியில் அந்த திராவிடத்தை நீங்கள் காப்பாற்றின திராவிடமே என்ன ஆக போகுதுன்னா உங்கள் மேலே வந்து தலை மேலே இடியாக இறங்க போகுது. இறங்கிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. பாவம் பண்ணீங்களா? எதுக்கு முட்டு கொடுக்குறோம், எதனால் முட்டு கொடுக்குறோம் எதுவுமே தெரியாமல் அப்புறாணிகளாக போய் இப்படி முட்டு கொடுத்து கால் உடஞ்சி வரீங்க. அடிக்கிற அடி இங்கே காதுக்குள்ளே குய்யுங்குது. நீதிபதிகளை அடிக்கிற அடி, பொதுமக்களை அடிக்கிற அடி. அந்த பொருட்களெல்லாம் நீங்கள் தேர்தலுக்கு இடைத்தேர்தலில் கொடுத்தீங்களா, சேலை இதெல்லாம் மீண்டும் கொண்டு வந்து மக்கள் வந்து திரும்ப கொடுத்துட்டு போயிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு இந்த கேவலமெல்லாம் உங்களுக்கு தேவையாப்பா? அப்படிதான் காசு கொடுத்தவங்ககிட்ட போய் திருப்பி கேட்டுருக்கிறீங்க. நாங்கள் கண்காணிப்பு கருவி வச்சு பார்த்தோம், நீங்கள் வந்து பாமகவுக்கு தான் ஓட்டு போட்டீங்க, அதனால் கொடுத்த பணத்தை திருப்பி கொடு, இல்லாட்டி உங்கள் குழந்தையை தூக்கிடுவேன், உன்னை தூக்கிடுவேன், புருஷனை தூக்கிடுவேன். எதுக்குப்பா இந்த கேடுகட்ட கேவலமான வாழ்க்கை? திமுகவில் காசு கொடுத்தாங்க ஆளுக்கு 2000. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, வீடு தேடி வந்து நீ பாமகவுக்கு போட்டல என் காசை எடுத்து வை, நாங்கள் கேமரா வச்சுருந்து பார்க்குறோம் சொல்லி எங்களை வந்து வீட்டில் வந்து மிரட்டுறாங்க. அவங்க நீ எங்கே போறியோ போய், எந்த ஸ்டேஷன் போறியோ போன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? எங்கள் குப்பத்தில் இருந்து எங்களை என்ன பண்ணுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. வீடு பட்டா எங்கள்கிட்ட பொறுப்பாங்களுக்கு பட்டா கிடைக்காத சொல்லி அதை ஒன்று சொல்லி மிரட்டின்னு இருக்காங்க. இப்படி வாழ்கிறதுக்கு நீ சரி விடு. நம்ம இதெல்லாம் பேசினோம்னா அப்புறம் நம்மளும் தேச துரோகி ஆகிடுவான். அதனால் ஊபிஸ் எல்லாமே எதை நம்ம பெருசு பண்ணுறோம், எந்த விஷயத்தை தூக்கி நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விளம்பரப்படுத்துங்க அல்லது புகார் கொடுங்க. ஏன்னா மறுபடியும் திருப்பி வந்து உங்கள் புடனிலேயே தான் அடிக்குது. பார்த்து இருந்துக்குங்கப்பா. நன்றி, வணக்கம். நான் அவ்வளவு நல்லவில்லை. வெட்டுனா நானும் வெட்டுவேன். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே, நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்.